ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பார் சார்ட். ஷேர் மார்க்கெட்டில் நான் டைப்ஸ் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த சார்ட்டோட பேட்டர்ன்ஸில் ஈச் அந்த பார் இருக்குல்ல, அது எப்படி இண்டிகேட் பண்ணுது அதை பற்றி நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இதில் நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் நீங்கள் வந்து எதில் பார்த்துருப்பீங்கன்னா ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப் டவுன் பியரிஸ் புல்லிஸ் அப்படின்றது ஒரு சார்ட் பேட்டர்ன் மாதிரி போயிட்டுருக்கும். பார் சார்ட் எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெதர் இட் இஸ் எ அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற பார்க்கறக்காண்டி தான் இந்த நம்ம பார் சார்ட் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா அது வந்து புல்லிஸ், ஸோ மேலே போகும்னு அர்த்தம். க்ரீன் கலர் அப்படின்னா அது வந்து பை ட்ரெண்ட். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெட் கலர் இண்டிகேட் பண்ணுது, கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன், இது வந்து செல் ட்ரெண்ட். ஸோ ஒரு பார் சார்ட் அந்த இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹை ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ ஹை லோ, இது வந்து ஓப்பன் ப்ரைஸ், இது வந்து க்ளோஸ் ப்ரைஸ். சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் செட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோங்க 2000, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 2100 அந்த மாதிரி. ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், எவ்வளோ லோ போயிருக்கு, எவ்வளோ ஹை போயிருக்கு. ஸோ அந்த திஸ் ஒன் பாடி இண்டிகேட்ஸ், இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா OHLC அப்படின்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அதுக்கு தான் இந்த ஒரு பார்ட். அதே மாதிரி தான் செல்லையும் அப்படி தான், ஹை, லோ, ஓப்பன் அண்ட் க்ளோஸ். பட் இங்கே ஓப்பன் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே ஓப்பன், ஏன்னா செல் ட்ரெண்டில். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ். இந்த பார் சார்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெதர் புல் ட்ரெண்ட் ஆர் பியரிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியோட 3 types ஆஃப் க்ரீன் சிக்னல்ஸ் வந்துச்சு அப்படின்னா it will be in a bull trend. As usual, I'll be telling that is one of the indicator tool. இது மட்டுமே வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் இதை வச்சு நீங்கள் you can take on additional nearly 20% நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு remaining you can work out on fundamental and other technical analysis வச்சு நீங்கள் போகலாம். this வந்து இது என்ன அப்படின்னா bull trend. இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா the indicator உங்களுக்கு வந்து லாங்காக இருக்குது அப்படின்னா volatility அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மூமெண்ட் ஹை லோ ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இஃப் இட்ஸ் ஷார்ட் இருக்குது அப்படின்னா volatility இல்லை, த மூமெண்ட் ப்ரைஸ் வில் பி இன் ஏ நேரோ ரேஞ்ச், ஒரு கரெக்டான மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பியர் இஸ் சேம். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட் லைனோட பார் கிராஃப், பார் சார்ட்டோட செகண்ட், தேர்ட் கண்டினியூஸ் 3 பியரிஸ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மூமெண்ட் வில் பி இன் ஏ டவுன்வர்ட் ட்ரெண்ட். நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸில் டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று எடுப்பீங்க. டைம் ஃப்ரேம் அப்படின்னா எவ்வளோ நம்ம வந்து ஹவர்லி பேசிஸாக மினிட்ஸ் அப்படின்னு பார்ப்போம்ல, அதில் வந்து என்ன மூமெண்ட் நடந்திருக்கு. இதுக்கான டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 minutes இருக்கலாம், 10 minutes, 15 minutes, 1 hour ஆர் 1 day, கேன் கோ ஆன் 1 month. ஸோ இதுக்கான டைம் ஃப்ரேம்ஸ் நம்ம எடுத்து இந்த பார் சார்ட் யூஸ் பண்ணி வெதர் அது அப் ஆர் டவுன் அப்படின்றத யூ கேன் ப்ரெடிக்ட். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா சப்போஸ் இஃப் த ட்ரெண்ட் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து செல் ட்ரெண்ட், தட் மீன்ஸ் த செல்லர்ஸ் ஆர் ஹை. இங்கே வந்து செல்லர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, செல் ட்ரெண்ட். இஃப் இந்த புல்லிஷ் ட்ரெண்ட், அதான் க்ரீன் காமிக்கிறேன், புல்லிஷ் ட்ரெண்டில் லோ ப்ரைஸ் கிட்ட சப்போஸ் த இண்டிகேட்டர் வந்து இட்ஸ் நியர் டு த இந்த லோ எட்ஜ் கிட்ட இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ். இஃப் இட் இஸ் நியர் டு த டாப், பையர்ஸ் ஆர் ஹை. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தட் இண்டிகேட்ஸ் த சிக்னல் ஆஃப் அப் ட்ரெண்ட். Same in the case if the sellers open and close, it's near to the bottom, the closing price கிட்ட இருக்கு அப்படின்னா that means the sellers are high இருக்கு அப்படின்னா you can sell. The moment will be in a down trend. இதுதான் வந்து ஒரு பார் சார்ட்டோட எப்படி இருக்கும் அப்படின்றது. இதுலேயே பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓவராலாக நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, க்ளோஸ் அண்ட் லோ அப்படின்றது இருக்கும். 3 க்ரீன் ட்ரெண்ட்ஸ் இருக்கா ஆர் பியரிஸ் ட்ரெண்டாக இருக்குன்றது யூ கேன் ஐடென்டிஃபை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கிச்சு. லாங் பாடி இருந்துச்சு அப்படின்னா volatility, இஃப் இட் இஸ் ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா volatility இஸ் வெரி லெஸ் அப்படின்றது இது இன்றைக்கி. டைம் ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரி 5, 10, 15 minutes. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பார் சார்ட்டோட ரூல்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து சார்ட்டில் இண்டிகேட் பண்ணும் பார் சார்ட்டில் அப்படின்னு வில் see in the next class. Thank you.